ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிறப்பு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான வஞ்சர மீன் வறுவல். இந்த வஞ்சர மீன் வறுவல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்ல அட்டகாசமாக இருக்கும். ஈவன் பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வஞ்சர மீன் யூஸ் பண்ணி செய்கிறோம். நீங்கள் வேறு எந்த மீன் வச்சு வேணாலும் இந்த மசாலாவை யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 5 to 6 சின்ன வெங்காயம், 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 6 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுத்திருக்கிற மீனோட குவான்டிட்டியை பொறுத்து மசாலாக்களோட அளவை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நீங்கள் கம்மியாக எடுத்தீங்கன்னா கம்மியாக சேர்த்துக்கலாம். அதிகமான அளவு மீன் எடுத்திங்கன்னா மசாலாவையும் அதிகமாக கூட்டி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூனுக்கு நல்லா குவிய கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் சேர்த்து செய்கிறதுனால மசாலா வந்துட்டு பிரியாமல் ரொம்ப நல்லா பெர்ஃபெக்டாக வரும். அது கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு லெமனோட ஜூஸை பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு மிக்சர் ஜாரோட மூடி போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். அந்த லெமன் ஜூஸு, எண்ணெய், அப்புறம் எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ், எண்ணெய் அதோட தண்ணியே இதுக்கு போதுமானதாக இருக்கும். அதனால நம்ம வந்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைனாக அரைக்க முடிஞ்சால் அரைச்சிக்கோங்க. நம்ம மிளகு சீரகம்லாம் சேர்த்துருக்கனால கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டோன்னா சரியாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம நல்லா சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மீன் மேலே இந்த மசாலாவை நம்ம தடவிக்கலாம். இந்த அளவுக்கு மீனை நல்லா சுத்தம் பண்ணிடுங்க. இப்போ இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை இந்த மாதிரி பொறுமையாக தடவி விட்டுறலாம். மீனோட எல்லா பகுதியிலையும் மசாலா படுற மாதிரி நல்லா தடவி விட்டுறலாம். ஒரு சைடு தடவிட்டு இன்னொரு சைடும் நல்லா திருப்பிட்டு நல்லா மசாலாவை தடவி விட்டுடலாம். இந்த மாதிரி எல்லா மீன்லேயும் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாவை தடவி விட்டுடலாம். தடவிட்டு மீனை வந்துட்டு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊற விட்டுறலாம். அப்போ தான் மசாலா எல்லாமே அந்த மீனுக்குள்ளே இறங்கி ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு மசாலாவை நல்லா தடவிடணும். இப்போ இது எல்லாமே இருக்கட்டும். 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இருக்கட்டும். 1 மணி நேரத்துக்கு அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எந்த அளவுக்கு மசாலாவில் ஊறுதோ அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறமா அடுப்பில் ஒரு தோசைக்கல் அப்படி இல்லைன்னு இந்த மாதிரி பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருந்த மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொறுமையாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மேலாப்பில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம நிறைய எண்ணெய் சேர்த்து டீப் ஃப்ரை பண்ணோன்னா அந்த எண்ணெய்லாம் வேஸ்ட்டாக தான் ஆகும். அதனால இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. ஹையில் வச்சா கரிஞ்சு போயிடும். 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி பொறுமையாக திருப்பி விடலாம். இந்த சைடு பாருங்கள், ரொம்ப நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும். திருப்பி விட்டுட்டு இன்னொரு சைடும் நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும். 2 சைடும் ஈவனாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதான், இதை நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா மீன் துண்டுகளையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் தீஞ்சு போகாமல் ரொம்ப நல்லா கரெக்டாக வறுபட்டு வரும். இப்போ நம்ம எல்லா மீன் துண்டுகளையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டோம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட சுவையான வஞ்சர மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே நம்ம கொஞ்சமாக வெங்காயமும் அப்புறம் லெமனையும் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். அப்போது லெமன் புழிஞ்சு விட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்மளோட டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சிறப்பு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.